ராமநாதபுரத்தில் 3000 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் வேதனடைந்த விவசாயிகள் அழுகிய பயிர்களுடன் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் மங்கலம் தாலுகா வடக்கு ஊரணங்குடி, தெற்கு ஊரணங்குடி, உப்பூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களில் சுமார் 6000 ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்யப்பட்டது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் மழையால் விளைநிலங்களில் மழைநீர் சூழ்ந்தது. இக்கிராமங்கள் கடற்கரை ஓரம் அமைந்துள்ளதால் உபரிநீர் வடியாமல் குளம் போல் தேங்கியுள்ளது. இதனால் நெற்கதிர்கள் அனைத்தும் தண்ணீரில் மூழ்கி அழுக தொடங்கியுள்ளன. இதனால் வேதனையடைந்த விவசாயிகள் அழுகிய பயிருடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்திற்கு சென்றனர். ஏக்கருக்கு 40,000 ரூபாய் வரை செலவு செய்ததும் ஒரு பிடி நெல் கூட கிடைக்கவில்லை என வேதனை தெரிவித்தனர். நாங்கள் ஒரு 6 ஏக்கர் நெல் பாசனம் செஞ்சு சாகுபடி பண்ணியிருக்கோம். சாகுபடி இதில் ஒரு தண்ணி வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு 3000. இதில் நாங்கள் உப்பு வில்லேஜில் ஊரணங்குடி, தெற்கு ஊரணங்குடி, புது ஊரணங்குடி, வடக்கு ஊரணங்குடி, கீழே சித்திராவடி, கடவுர் ஆகிய இத்தனை கிராமம் உள்ளே அடங்கியிருக்கிறதுல எங்களுக்கு பாதிக்கப்பட்டது அதிகாரி போய் நாங்கள் முறையிட்டோம். அது பார்த்தாங்க. பார்த்துட்டு சரி அதுக்காக பண்ணுவோம்னு சொன்னாங்க. பேப்பர்லாம் போட்டாங்க. இப்போ நாங்கள் ஐயாட்ட மனு கொடுத்துருக்கோம். ஐயா சொன்னிருக்காங்க, சரி நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் போங்கன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு நாங்கள் பயிர் காப்பீடு பண்ணதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோம். பயிர் காப்பீடும் நிவாரணம் தர மாதிரி நாங்கள் கேட்டுக்கொள்ளியிருக்கோம்.